பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராகிய திரியேக தேவனுக்கு சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, இந்த நல்ல மாலை வேளையிலும் கூட இந்த இணைய வாயிலாக கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் பரிசுத்த ஆவியானுடைய வரங்களை நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். இதுவரைக்கும் அநேக முகவரியான அநேக காரியங்களை, இதை சூழ்ந்திருக்கிற காரியங்களை பார்த்துவிட்டு ஒவ்வொரு வரமாக பார்க்க ஆரம்பித்தோம். இதுவரைக்கும் 2 வரங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அஸ்திபார வரங்கள், அப்போஸ்தல வரம், தீர்க்க தரிசன வரம். இன்றைக்கு அடுத்த வரத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற வரம் சுகமாக்கும் வரம், த கிஃப்ட் ஆஃப் ஹீலிங். சுகமாக்கும் வரம். சுகமாக்கும் வரம் என்றால் என்ன? வேதாகமத்தில் அது எப்படி பயன்படுத்தப்பட்டுள்ளது? வேதாகமத்தில் அது எப்படி கிரியை செய்தது? யார் மூலமாக கிரியை செய்தது? சுகமளிக்கும் வரங்கள் என்றால் அடிப்படையில் அதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும்? தேவன் எப்படி அதை பயன்படுத்தினார்? இன்றைக்கு அது பயன்படுகிறதா? இன்றைக்கு தேவன் சுகமாக்குகிறாரா? சுகமாக்குகிறார் என்றால் எப்படி சுகமாக்குகிறார்? விசேஷித்தமான சுகமளிக்கும் வரங்கள் பெற்றவர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லக்கூடிய இந்த காரியங்களை எல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் தாமே அதற்கு கிருபை செய்வாராக. பார்க்கக்கூடிய வரங்களிலேயே இன்றைக்கு சபை நடுவில் கூட மிகவும் ஒரு வாதத்திற்குரிய பேசப்படுகிற பேசு பொருளாக இந்த வரம் காணப்படுகிறது. குறிப்பாக கடந்த 2020 ஆண்டிலே துவங்கி கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக கொரோனா தொற்று உலகெங்கே அச்சுறுத்தி வருகிறது. அப்படி அச்சுறுத்தி வருகிறதான வேளையிலே அநேகர் பாதிக்கப்பட்டார்கள். கிறிஸ்தவர் அல்லாதவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள் என்று இது வயது, இனம், மொழி, மதம் வித்தியாசம் பாராமல் பாதித்தது. அநேகர் மரித்திருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஊழியர்கள் கூட அநேகர் மரித்திருக்கிறார்கள். இதோடு தொடர்புடையதாக இந்த வரத்தை குறித்த ஒரு பேசு பொருள் அதிகமாக இருக்கிறது. ஏன் இப்படி கொரோனா வருகிறதே? தேவன் ஏன் புதிய ஏற்பாட்டிலே செய்தது போல சகல நோய்களையும் சுகமாக்கினாரே? தேவன் சுகமாக்கினார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபொழுது சகல வியாதிக்காரையும் சுகமாக்கினார். அப்போஸ்தலர்கள் சுகமாக்கினார்கள். இன்றைக்கு அப்படி தேவன் செய்யலாமே? அப்படி இருக்கிறார்களா? சிலர் தங்களை அப்படி சொல்லிக் கொள்கிறார்கள். நாங்கள் அப்போஸ்தலர்களைப் போல எங்களுக்கு எந்த நோய்களையும் சுகமாக்குவோம், அற்புத சுகமளிக்கும் வரம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி தங்களை அற்புத சுகமளிக்கும் வரம் பெற்றவர்களாக காண்பித்துக் கொள்கிறார்கள். சிலர் ஆரம்ப காலங்களிலே, இந்த தொற்று வந்த ஆரம்ப நாட்களிலே, எங்களை இது ஒன்றும் அணுகாது, எங்களுக்குள்ளே இயேசுவின் ரத்தம் ஓடுகிறது, சங்கீதம் 91 அடிப்படையாக வைத்து நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், ஆகையால் ஒன்று வராது என்று சொன்னார்கள். அப்படி சொல்லவர்களையும் சிலரை இது பாதித்தது. குறிப்பாக மருந்தே எடுக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடிய சில சபை பிரிவினர் இருக்கிறார்கள். அதாவது பிராயச்சித்தத்தில் தெய்வீக சுகம் உண்டு என்று விசுவாசிக்கிறவர்கள், எந்த மருந்தும் எடுக்கக்கூடாது என்று சொல்லுகிறவர்கள், அப்படிப்பட்ட அநேகர் அதிகமாக மரித்திருக்கிறதாக நாம் கேள்விப்படுகிறோம். அப்படியானால் தேவன் சுகமளிக்கவில்லையா? இல்லை, தேவன் இன்றைக்கு அப்படிப்பட்ட வரங்கள் பெற்றவர்கள் இல்லையா? இல்லை, அந்த தெய்வீக சுகம் ஒரு சிலருக்கு மட்டும்தான் கொடுக்கப்படக்கூடியதா என்று சொல்லக்கூடிய கேள்வி எழுகிறது. இன்னும் கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் சிலர் நம்மிடத்திலே, சில கிறிஸ்தவர்களிடத்திலே சில கேள்விகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ அதிகமாக வைக்கிறார்கள். என்னவென்றால், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது சுஸ்தமாவார்கள் என்று வசனம் சொல்லுகிறதே. நீங்கள் வியாதியஸ்தர்கள் மேல் இப்பொழுது கைகளை வையுங்கள், இயேசு கிறிஸ்து தொட்டு சுகமாக்கினாரே. இதுவரைக்கும் இயேசு சுகமளிக்கிறார் என்று பேசிக்கொண்டிருந்த நீங்கள் இந்த தொற்று காலங்களிலே ஏன் தைரியமாக வந்து நீங்கள் யாரையும் தொட்டு அவர்களுக்காக ஜெபிக்கவில்லை? சமூக இடைவெளி அது அரசாங்கம் பேசுகிறது. தனிப்பட்ட விதத்தில் மனிதன் அதை தன் சுய பாதுகாப்புக்காக பேசுகிறான். ஆனால் நீங்கள் தொட்டு ஜெபிக்க வேண்டும், எண்ணெய் பூசி ஜெபிக்க வேண்டும், சுகமாக்க வேண்டும் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது என்று இருக்கிறதல்லவா? அப்படியானால் தைரியம் இருந்தால் இந்த மருத்துவமனைகளுக்கு சென்று உங்களுடைய வரத்தை செயல்படுத்துங்கள். அப்படி எல்லாரையும் நீங்கள் சுகப்படுத்திவிட்டால் நாங்கள் உண்மையாகவே உங்களுடைய கடவுள் பெரியவர் என்று நம்புகிறோம் என்றெல்லாம் சிலர் பேசி வருகிறார்கள். ஆகையினாலே
இந்த வரத்தை குறித்து தெளிவான ஒரு புரிந்து கொள்ளுதல், அறிவு உங்களுக்கு எனக்கும் இருக்க வேண்டியது அவசியம், குறிப்பாக இந்த காலத்திற்கு அவசியமாயிருக்கிறது. அதே வேளையிலே தெய்வீக சுகம் என்கிற பெயரிலே அதிகமான பணங்களை பெற்றுக்கொண்டு எங்களுக்கு அதிகமாக காணிக்கை கொடுத்தால், எங்களுக்கு பணம் தந்தால் நாங்கள் எல்லாம் ஜெபித்து சரியாக்கி விடுவோம் என்று சொல்லி தாங்கள் வரம் பெற்றிருக்கிறதாக சொல்லிக்கொண்டு பணத்திற்காகவும் புகழுக்காகவும் தேவனுடைய நாமத்தை தூஷணம் செய்கிற, தேவனுடைய வார்த்தையோடு விளையாடுகிற சிலர் இருக்கிறார்கள். அநேகர் வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வியாதி உள்ள அநேகர் ஒவ்வொரு இடமாக ஒவ்வொரு சபையாக ஒவ்வொரு சில கன்வென்ஷன் பிரசங்கியார்களிடத்தில் இங்கே போனால் கிடைக்குமா, அங்கே போனால் சுகம் கிடைக்குமா என்று சொல்லி அலைந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். சுகம் கிடைத்தால் சந்தோஷம், ஆனால் கிடைக்காத பட்சத்தில் சோர்ந்து போகிறதையும் பின்மாற்றத்தில் போகிறதையும் பார்க்கும் பொழுது வேதனையாக இருக்கிறது. ஆகையினாலே சுகமாக்கும் வரம் என்ன, அதை எப்படி வேதாகமம் சொல்லுகிறது, தேவனுடைய சுகமளிக்கும் செயலை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், இன்றைக்கு சுகமளிக்கும் வரத்தை பெற்றிருக்கிறதாக சொல்கிறவர்களை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது, எப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்லி தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வாராக. சுகமாக்கும் வரம், சுகமாக்கும் வரத்தை குறித்து இன்றைக்கு அதிகமாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக வேதாகமத்தில் இதை குறித்து அதிகமாக பேசப்படவில்லை. இயேசு சுகமாக்கினதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது, அப்போஸ்தலர்கள் சுகமாக்கினதை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் சுகமாக்கும் வரத்தை பற்றி வேதாகமத்தில் அதிகமாக பேசப்படவில்லை. சொல்லப்போனால் இந்த சுகமாக்கும் வரத்தை பற்றி ஒரே ஒரு அதிகாரத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, 3 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 9வது வசனம். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே சுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும். வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும். இதே அதிகாரத்தில் 3 தடவை வருகிறது. இங்கே எத்தனாவது வசனத்திலே? 9வது வசனத்தில் வருகிறது குணமாக்கும் வரங்களும். 28வது வசனத்தில் வருகிறது பின்பு குணமாக்கும் வரங்களையும். அடுத்ததாக 30வது வசனத்தில் வருகிறது எல்லாரும் குணமாக்கும் வரங்களுடையவர்களா என்று சொல்லி வருகிறது. இந்த அதிகாரத்திலே 3 முறை வருகிறது. முதலாவது 9வது வசனம், இரண்டாவது 28வது வசனம் பின்பு குணமாக்கும் வரங்களையும், அடுத்ததாக 30வது வசனம் எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா. அப்படியானால் என்ன தெரிகிறது? முதல் நூற்றாண்டிலே கொரிந்து சபையிலே குணமாக்கும் வரத்தை உடையவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் அறிய முடிகிறது. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் குணமாக்கும் வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 28வது வசனத்திலே குணமாக்கும் வரங்களை ஏற்படுத்தினார். 30வது வசனத்திலே ஆனால் எல்லாருக்கும் குணமாக்கும் வரம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வரங்கள் ஒவ்வொருவருக்கும் பலவிதமாய் கொடுக்கப்பட்டிருந்தாலும் எல்லாருக்கும் குணமாக்கும் வரம் இல்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. சிலருக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தில் வேறு எங்கும் குணமாக்கும் வரத்தை பற்றி இல்லை. தேவனுடைய குணமாக்கும் செயலை பற்றி அதிகம் இருக்கிறது. குணமாக்கும் வரத்தை பற்றி இந்த ஒரு இடத்தில் தான் இருக்கிறது. இங்கே பார்க்கும் பொழுது குணமாக்கும் வரங்கள், குணமாக்கும் வரம் என்று இல்லாமல் குணமாக்கும் வரங்கள் என்று பன்மையிலே இருக்கிறது. குணமாக்கும் பன்மையிலே தான் மூலமொழியிலே கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹீலிங், கிஃப்ட்ஸ் வரங்கள், குணமாக்கும் ஹீலிங்ஸ். அதே போல 28வது வசனத்திலேயும் குணமாக்கும் வரங்கள், 30வது வசனத்திலேயும் குணமாக்கும் வரங்கள். அப்படி இந்த இடத்திலே வரங்கள் என்று பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சில வரங்கள் பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சில வரங்கள் ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அற்புதங்களை செய்யும் சக்தி ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, தீர்க்க தரிசனம் உரைத்தல் ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிகளை பகுத்தறிதல் ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பற்பல பாஷைகளை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணது. இப்போ சில வரங்கள் ஒருமையிலே பன்மையிலே, இந்த வரம் பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் குணமாக்கும் வரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு கேள்வி உண்டு. அதற்கு சில பதில்களை முன்வைக்கிறார்கள். சிலர் சொல்லுகிறது என்னவென்றால், முதலாவது விதவிதமான சுகமாக்குதல்கள் உண்டு. ஏனென்றால் விதவிதமான நோய் இருக்கிறதுனாலே சுகமாக்கும் வரங்களிலேயே பல விதங்கள் உண்டு. எப்படி நோய்கள் பல விதங்கள் இருக்கிறதோ, தலை சார்ந்த நோய்கள் உண்டு, இருதயம் சார்ந்த நோய்கள் உண்டு, குடல் சார்ந்த நோய்கள் உண்டு, கிட்னி சார்ந்த நோய்கள் உண்டு, தோல் சார்ந்த நோய்கள் உண்டு. இப்படி இப்போ மருத்துவத்துறையிலே அதிக பிரிவுகள் இருக்கிறது. அதே போல
வியாதிகளில் பல பிரிவுகள் இருப்பது போல தேவனுடைய சுகமாக்கும் வரத்தை உடையதிலும் வரங்களுக்குள்ளதாக, அந்த சுகமாக்கும் வரத்திற்குள்ளதாகவே உட்பிரிவான வரங்கள் இருக்கிறது என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள். அப்படியானால் சிலர் ஜெபித்தால் இருதய நோய் சரியாகும், சிலர் ஜெபித்தால் கண் பார்வை சரியாகும், சிலர் அந்த வரத்தை செயல்படுத்தினால் கல்லீரல் சரியாகும், சிலர் ஜெபித்தால் இருதய பிரச்சனைகள் மாறும், சிலர் ஜெபித்தால் முகம் அழகாகிவிடும் என்று சொல்லி சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதாகமத்தில் அப்படி நாம் பார்க்க முடியாது. இந்த நோய்க்கு இந்த வரம், இந்த நோய்க்கு இந்த வரம். வேதாகமத்தில் அப்போஸ்தலர்கள் இந்த வரத்தை அதிகமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். அப்போஸ்தலர்களுக்கு எல்லாருக்கும் இந்த வரம் இருந்தது, சுகமாக்கும் வரம் இருந்தது. இயேசு கிறிஸ்து அதிகமாக செயல்படுத்தினார். ஆனால் எந்த அப்போஸ்தலருமே நோயிடத்தில் வந்தபோது உனக்கு என்ன நோய் இருக்கிறது, அப்படியா, இது நான் பார்க்க மாட்டேன். பவுல் பேதுருட்ட அனுப்பலை. முடவனாக இருந்தால் பேதுருட்ட போய் பாரு, மற்றபடி கண் பிரச்சனை இருந்தால் என்னட்டவா என்று சொல்லவில்லை. மருத்துவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் பேச்சுலரில் பார்த்தா ஜென்ரல் மெடிசின்னா அவங்க பொத்தாம்பதுகளை பார்ப்பார்கள். அதிலே ஒரு குறிப்பிட்ட பகுதியிலே மொத்தம் பிரச்சனை இருந்ததென்றால் அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் அனுப்புவாங்க. இது நீங்கள் அவர்கிட்ட தான் பார்க்கணும், அவர்கிட்ட தான் கேட்கணும் என்று சொல்லி. ஆனால் வேதாகமத்தில் எந்த அப்போஸ்தலருமே இயேசு கிறிஸ்துவோ அப்போஸ்தலர்களோ இந்த வியாதிக்கு அவரை போய் பார், இல்லாவிட்டால் அந்த அப்போஸ்தலரை பார், இப்படி செய் என்று வியாதிக்காக சொல்லவில்லை. ஆகையினாலே இது தவறு. பன்மையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனாலே ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு விதமான சுகமளிக்கும் வரம் என்று சொல்லக்கூடாத தவறு. இன்னும் சிலர் சொல்லுகிறார்கள், குணமாக்கும் வரங்கள் என்று இருக்கக்கூடியது, குணமாக்கும் வரங்களை செயல்படுத்துவதிலே பல முறைகள் காணப்படும். ஆகையினாலே தான் குணமாக்கும் வரங்கள் பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு சில உதாரணத்தை எடுப்போங்க. ஒரு சில வேளை அவர் தொட்டு சுகமாக்குவார், சில வேளை வார்த்தை மட்டும் சொல்லுவார், தொடமாட்டார். சில வேளைகளிலே நீ போய் சீலவாங்குளத்தில் கழுவு என்று சொல்லுவார். கழுவின பொழுது சுகம் உண்டாயிற்று. அதே போல பன்மை என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது சுகமாக்கும் வரம் சிலருக்கு சிலர் சொல்லக்கூடியது. சிலர் ஜெபித்தால் உடனே நடந்துவிடும், சிலர் ஜெபித்தால் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும், சிலர் ஜெபித்தால் மாதக்கணக்கிலே அது தொடர்ந்து சரியாகி கொண்டிருக்கும். அதே போல் ஜெபிக்கும் முறையில் சிலர் தலையிலே கை வைத்து ஜெபிப்பார்கள், தள்ளிவிட்டு ஜெபிப்பார்கள் என்று சொல்லி ஒப்புமைப்படுத்துகிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது வேதாகமத்திலே சுகமளிக்கும் வரத்தை செயல்படுத்தும் விதங்கள் என்று சொல்லி ஒரு பிரிவில்லை. சுகம் தேவன் கொடுக்கிறார், அப்போஸ்தலர் மூலமாக அது வருகிறது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நடக்கிறது, ஜனங்கள் பார்க்கிறார்கள், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. ஆனால் வேதாகமும் அதை வகையறுத்து கூறவில்லை. சொல்லப்போனால் இதே 3 தடவை தான் இருக்குது ஒரே அதிகாரத்தில், அதற்கு மேலே இதை வகையறுத்து கூறவில்லை. இன்னொரு சாரா சுகமாக்கும் வரங்கள் என்று சொல்லக்கூடியது அது பல காலகட்டங்களிலே சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல கொடுக்கக்கூடியது என்று சொல்லுகிறார்கள். அதாவது அப்போஸ்தலர்களுக்கு எப்பொழுதுமே இந்த வரம் இருக்காது. ஆனால் கர்த்தர் ஒரு நபரை சுகப்படுத்த வேண்டும் என்று தீர்மானிக்கும் பொழுது அப்போஸ்தலர்களுக்கு அந்த வரத்தை கொடுத்து செயல்படுத்துவார். சில வேளையிலே மரித்தே போனவர்களுக்கு சுகம் கொடுக்க அது அற்புதங்களை செய்கிறதுலே வரும். படுக்கையை கிடக்கிற திமிர்வாதக்காரர்களை சுகப்படுத்த வேண்டி இருக்கும், இல்லாவிட்டால் குஷ்டரோகம் பிடித்தவர்களை சுகப்படுத்த வேண்டியதாக இருக்கும். அப்போ அதில் எந்த விதமான வல்லமை அவர்களுக்கு தேவை என்பதை தேவன் முன்னறிந்திருக்கிறார். அதை அந்த நேரத்திற்கு ஏற்றாற் போல கொடுப்பார் என்று சொல்லுகிறார்கள். இன்னும் சிலர் வரங்கள் என்று சொல்லக்கூடியது, இந்த வரங்கள் என்று பன்மையில் இருக்கக்கூடியது மீண்டும் மீண்டும் பயன்படுத்த வேண்டிய அவசியமாகையால் ஆகையினால்தான் வரங்கள் என்று பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை திரும்ப திரும்ப பயன்படுத்தணும், அது ஒரு நாளில் ஏனென்றால் தேவை அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படி நாம் எடுக்க முடியாது. ஏனென்றால் அநேக வரங்கள் ஒருமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தல வரம், அநேக வரங்கள் ஒருமையிலே தீர்க்க தரிசன வரம். அப்படியானால் ஒருமையிலே சொல்லப்பட்டிருந்தால் அது ஒரே ஒரு தான் பயன்படுத்த வேண்டும், யூஸ் அண்ட் த்ரோ என்று எடுத்துக்கலாமா? அப்படி எடுக்க முடியாது. பன்மையிலே சொல்லப்பட்டிருந்தால் பல முறை என்றால், ஒருமையிலே சொல்லப்பட்டிருந்தால் ஒரு முறை என்று எடுக்க வேண்டுமா என்று பார்த்தால், அப்படி எடுத்தால் அது குழப்பமாகிவிடும்.
ஆகையினாலே இப்படி பன்மையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதற்குனாலே இப்படி வேதாகமம் சொல்லாத இந்த சில காரியங்களை நாம் எடுக்க தேவையில்லை. இது பன்மையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு சாரார் சொல்லக்கூடியது குணமாக்கும் வரங்கள் என்று சொல்லக்கூடியது அது ஆவி, ஆத்ம, சரீரம். சரீர சுகத்தை பற்றி மட்டும் பேசவில்லை. ஆவிக்குரிய சுகம், ஆத்மாவிலே எமோஷனல் ஹீலிங், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங், ஆவிக்குரிய சுகம், மனதளவிலே சுகம். எப்படி புறம்பான மனுஷனுக்கு மட்டும் சுகம் அவசியமாக இருக்குவதில்லை, உள்ளான மனுஷனும் காயப்பட்டிருக்கிறான், மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறான், மன அழுத்தத்தில் இருக்கிறான், மனசோர்வில் இருக்கிறான். அப்பேற்பட்டவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிற ஊழியம் இருக்கிறது. அதை நாம் பிரிக்கலாம் என்று சொல்லி சிலர் சொல்லி வருகிறார்கள். சரி, அப்போ இந்த வரம் ஏன் இந்த அர்த்தத்திலே இந்த பன்மையிலே இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மாத்திரமல்ல, வேறு சில வரங்களும் பன்மையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் அப்படின்னா இது பன்மையிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை வைத்து ஒரு இறையிலை உண்டாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததாக, சுகமாக்கும் வரம் என்றால் என்ன என்று சொல்லக்கூடியது வரையறை இருந்திருக்கு. வாட் இஸ் த கிஃப்ட் ஆஃப் ஹீலிங்? அடிப்படையிலே சொல்ல போனால் சுகமாக்கும் வரம் என்றால் வியாதியாய் இருக்கிறவர்கள், உடல் குன்றி இருக்கிறவர்கள், ஆரோக்கியம் குன்றி இருக்கிறவர்களுக்கு ஆரோக்கியத்தை திரும்பி வருவதற்கு, பழைய நிலைக்கு, அவர்கள் ஒரு குறிப்பிட்ட வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஏதாவது ஒரு வியாதி அவர்களை பாதித்திருக்கிறது, கண் பார்வை இல்லை என்று வைத்துக் கொள்வோம், பிறவியிலிருந்தே பார்வையில் என்று வைத்துக் கொள்வோம். அப்படியானால் தெய்வீக சுகம் என்றால் என்ன? இழந்து போன கண் பார்வை பூரணமாக திரும்ப கிடைப்பது. இதுதான் சுகமாக்கும் வரம். இதுதான் நேரடியாக இதற்கு வரையறையை கொடுக்க வேண்டும், வேறொன்று சொல்ல வேண்டியதில்லை. வியாதி நிமித்தம், பலவீனத்து நிமித்தம் பாதிக்கப்பட்டிருக்கிற அநேக உறுப்புகளோ அதனுடைய பழைய நிலைமைக்கு திரும்பி மற்ற மனிதர்களைப் போல இயல்பான நிலைக்கு வரக்கூடிய ஒரு செயலை தான் சுகமாக்கும் வரம். அதை இயல்பு நிலைக்கு வரக்கூடியது இயல்பாய் வருவதல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே வரக்கூடியது. அது யார்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தேவன் இமைப்பொழுதிலே செய்யக்கூடியது தான் சுகமாக்கும் வரம். இது நீண்ட காலத்தில் வரக்கூடியதல்ல. சுகமாக்கும் வரம் என்று சொல்லக்கூடியது இமைப்பொழுதிலே, ஒரே வார்த்தையிலே, ஒரே தொடுதலிலே கர்த்தரால் உயிர்ப்பிக்கப்பட்டு அவர்களுக்கு ஆரோக்கியம் சௌக்கியமும் உண்டாகக்கூடியது தான் சுகமாக்கும் வரம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதுதான் சுகமாக்கும் வரமாக காணப்படுகிறது. இது இப்போ பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது சுகமாக்கும் வரம் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியாது. அற்புதங்களை செய்கிற சக்தி அதிகமாக, அற்புதங்களை அநேகர் செய்திருக்கிறார்கள். அடுத்து நமக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியை பார்க்க போகிறோம், த கிஃப்ட் ஆஃப் மிராக்கிள்ஸ். அதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம் என்றால், இதுவும் இயற்கைக்கு அப்பாற்பட்டது, அதுவும் இயற்கைக்கு அப்பாற்பட்டது. இதையும் அற்புதம் என்று சொல்லலாம், ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்று சொல்லலாம். ஆனால் சுகத்திற்கும் அற்புதங்களை செய்யும் சக்திக்கும் என்ன வித்தியாசம் என்றால், அற்புதங்களை செய்யும் சக்தி அது எதிர்மறையான விளைவுகளை கூட கொண்டு வரும். இது எப்போவுமே சுகமாக்கும் வரம் ஒரு ஆசீர்வாதத்தை மாத்திரமே கொண்டு வரும். அற்புதங்களை செய்யும் சக்தியினால் ஆசீர்வாதங்களும் வரும், சாபங்களும் வரும். உதாரணத்திற்கு அப்போஸ்தலர் 5 அனனியா சப்பீராளுடைய பொய் நிமித்தம் பொய் சொன்ன மாத்திரத்திலே சுருண்டு விழுந்து செத்து போனார்கள். அது அற்புதம், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதம். அதனால் ஆசீர்வாதத்தை கொண்டு வரவில்லை, அது ஒரு வேதனையை கொண்டு வந்தது. அதனால் சுகமாக்கும் வரம் எப்பொழுதுமே ஒரு நன்மையை கொண்டு வருகிறது. அற்புதங்களை செய்யும் சக்தி மேலே சொல்ல போனால் அது தனி நபர்களோடு மாத்திரம் தொடர்புடையதல்ல, அது இயற்கையோடு தொடர்புடையது. இயற்கையோடும் தொடர்புடையது, தனி நபர்களோடும் தொடர்புடையதாக இருக்கும், இயற்கையோடு தொடர்புடையதாக இருக்கும். ஆனால் சுகமாக்கும் வரம் எப்பொழுதுமே தனிப்பட்ட மனிதனுடைய சரீர ஆரோக்கியத்தோடு தொடர்புடையதாக தான் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே அநேக விதமான அற்புதங்கள் அதிகமாக பார்த்திருக்கிறோம். ஆனால் சுகமாக்கும் தெய்வீக சுகமாக்குற செயல் அதிகமாக பார்க்க முடியாது, பழைய ஏற்பாட்டில் அதிகமாக பார்க்க முடியாது. குறிப்பாக எலியாவினுடைய ஊழியம், எலிசாவினுடைய ஊழியத்திலே உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறார்கள் ஜனங்கள். விதவியின் மகனை எழுப்பினார்கள். அடுத்ததாக எலியாவுடைய ஊழியத்திலே குஷ்டரோகி சுஸ்தமாகிறார். இப்படி ஆங்காங்குதான் சரீர ஆரோக்கியத்தை உடனடியாக பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அதிகமாக பார்க்க முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தினுடைய ஒரு
மைய அம்சமாக இருந்தது சுகமளிக்க முடியும். சகல வியாதிக்காரர் எல்லாரும் சுகமாக்கப்படும். இயேசுக்கிடத்தில் வந்த சகல வியாதிக்காரர் எப்பேற்பட்ட வியாதிக்காரராக இருந்தாலும் சுஸ்தமாக்கப்பட்டார்கள். அவருடைய கீர்த்தி தேசமெங்கும் பரவிற்று. அதே கிரியையை அப்போஸ்தலர்களும் செய்தார்கள். இயேசு கிறிஸ்து எப்படி வியாதிக்காரை சுஸ்தமாக்கினாரோ அதே போல் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள். ஆனால் அப்போஸ்தலர்கள் அற்புதங்களை செய்யும் சக்தி இயேசு செய்தது போல செய்ய முடியவில்லை. குறிப்பாக இயற்கையின் மீது அதிகாரம் அவர்களால் செலுத்த முடியவில்லை. இயேசு இயற்கையின் மீது அதிகாரம் செலுத்தினார். ஆனால் சுகமாக்கும் வரம் அப்போஸ்தலர்கள் அதிகமாக செய்தார்கள். குறிப்பாக அப்போஸ்தல நடபடிகளிலே சுவிசேஷங்கள் அப்போஸ்தல நடபடிகள். சுகமளிக்கும் வரம் கிரியை செய்ததை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் சுவிசேஷங்கள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே பார்க்க முடியும். ஆனால் நிருபங்களிலே வரும் பொழுது சுகமளிக்கும் ஊழியத்தை அதிகமாக நீங்கள் பார்க்க முடியாது. சுகமளிக்க வேண்டும் என்கிற கட்டளை நீங்கள் பார்க்க முடியாது. நீங்கள் சுகமளிப்பீர்களாக என்று சொல்லி அப்போஸ்தலர்கள் கட்டளை கொடுத்ததையும் நீங்கள் பார்க்க முடியாது. இப்படி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டில் இந்த வரங்கள் புதிய ஏற்பாட்டில் இந்த வரங்கள் இயேசு செயல்படுத்தின அப்போஸ்தலர்கள் செயல்படுத்தினார்கள். ஆனால் காலப்போக்கிலே அப்போஸ்தலருடைய வாழ்விலேயே இந்த வரங்கள் பூரணமாக செயல்படவில்லை என்று சொல்லக்கூடியதையும் நாம் வேதாகமத்திலிருந்து பார்க்க முடியும். அதையும் நாம் அப்போஸ்தல நிருபங்களிலே பார்க்கும் பொழுது தெரிய முடியும். முதலாவது இப்பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் அது எப்படி அது நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். அந்த சுகமளிக்கும் வரம் எப்படி கிரியை செய்தது, அதனுடைய வரையறையான ஒழுங்குகள் என்ன, சுகமளிக்கும் வரம் என்றால் அந்த நியமங்கள் என்னவென்று சொல்லி நாம் வரக்கூடிய அடுத்த வாரத்தில் பார்ப்போம். இப்போ அப்போஸ்தல நடபடியிலிருந்து இந்த வரம் ஆரம்பத்தில் அதிகமாய் செயல்பட்டதையும் பிற்காலங்களிலே இவர்களிடத்தில் அதிகமாய் செயல்படாததை நான் உங்களுக்கு முதலாவது காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியத்தில் அதிகமாக செயல்பட்டது, அப்போஸ்தல நடவடிக்கைகளில் முழுமையாக செயல்பட்டது. அடுத்ததாக அந்த நிருபங்களில் போகும்போது எப்படி இது மாறுகிறது என்பதை பார்க்க விரும்புகிறேன். சுகமளிக்கும் வரம் என்று சொன்னாலே பைபிளிலே முதலாவது மனதளவில் சுகம் பெறுவதை சுகமளிக்கும் வரமாக சொல்லவில்லை. சரீர சுகத்தை தான் வேதாகமம் சுகமளிக்கும் வரமாக சொல்லுகிறது. மனதளவில் சுகப்படுவதை நாம் அடுத்ததாக பார்க்கலாம். ஒரு வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 19வது அதிகாரம் 11-12 வசனங்கள். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 11-12 வசனங்கள். அவனின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமான்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேற்போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன. பவுலுடைய கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். இது தினசரி நடக்கிறதில்ல, எல்லாரும் செய்யக்கூடியதில்லை. இது விசேஷித்த ஸ்பெஷல் மிராக்கிள்ஸ் அதை செய்தருளினார். எப்படி உருமால்கள் கர்ச்சீஃபெல்லாம் கொண்டு வந்து போட்டால் என்ன செய்கிறது? அசுத்தாவிகள் போகிறது, வியாதிக்காரர்கள் சுஸ்தமாகிறார்கள். இயேசு கிறிஸ்து எப்படி செய்தாரோ அதே போன்ற அளவிலே இயேசு கிறிஸ்துவை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கச்சைகளிலே போட்டாலும் சுஸ்தமாகிறார்கள். அது பேதுருவுக்கு அனுபவமும் அப்படிதான். சப்பானியாக இருந்தவனே அவர் அப்படித்தான் வல்லமையினாலே சுகமாக்குகிறார். ஆனால் அவருடைய ஊழியத்தின் இறுதி பகுதியிலே வரும் பொழுது அவர்கள் செயல்படுத்துவதை நீங்கள் பார்க்க முடியாது. வாசியுங்கள் 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 20வது வசனம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 20வது வசனம். துரோபீமுவை மிலேத்துவில் எப்படி விட்டு வந்தேன்னு சொல்றாரு? எப்படி சொல்றாரு? வியாதிப்பட்டவனாக விட்டு வந்தேன். ஏன் அவர் செய்யல? அப்போஸ்தலர் 19 இவருக்கு உருமாலுக்கு கச்சையை தூக்கி போட்டாலே எல்லாரும் சுகமாகறாங்க. ஆனால் இவருக்கு கூட இருக்கிற உடன் ஊழியக்காரருக்கு என்னல்ல, வியாதிப்பட்டவனா விட்டுட்டு வர்றாரு. ஏன் இப்போ எனக்கு கர்ச்சிப்பை போடுறேன்னு சொல்லி ஏன் செய்யவில்லை? இது நீங்கள் சிந்திக்க வேண்டும். அடுத்ததாக வாசியுங்கள். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 25-27 வரை வாசியுங்கள். எப்பாப்ராத்து சொல்லப்போனால் பவுலுக்கு சமூகத்துக்கு மரித்தே போயிருப்பார். பவுலுக்கு கூட இருக்கும்போது மரித்து பிழைத்த ஒரு நிலை. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 25-27. உங்களிடத்தில் அனுப்பப்பட வேண்டும் என்று எண்ணி அவன்
என்னும் வாஞ்சையுள்ளவனும் தான் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினால மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்திற்கு இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கும் எனக்கும் இறங்கினார். அவன் வியாதிப்பட்டதை நீங்கள் அறிந்து வேதனைப்பட்டதை அறிந்தாரு. அவன் வியாதிக்கு மரண படுக்கையில் இருந்ததுமே மரணத்திற்கு பக்கத்துல இருந்தார். ஆனா கர்த்தர் காப்பாற்றினார். அதனால துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு வராதபடி பார்த்து கொண்டார். ஏன் அப்போ பவுல் வியாதியா இப்ப இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட, அந்த வியாதி விட்டு மாறுவதாக ஒரே வார்த்தை சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்லவில்லை? ஏன் சொல்ல முடியவில்லை என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதே போல 1 தீமோத்தேயு 5:23 வசனத்திலே பவுல் சொல்கிறார், நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேருகிற பலவீனங்களுக்காகவும் உனக்கு கொஞ்சம் திராட்சை ரசம் கூட்டிக்கொள். தீமோத்தேயுக்கு வயிற்றில் ஒரு கோளாறு, வயிற்றிலே பிரச்சனை. அப்போ அவர் குடிக்கக்கூடிய தண்ணீர் சுகாதாரமற்ற தண்ணீராக இருப்பதனாலே அது அவருக்கு கூடுதலாக இருக்குது. அந்த வயிற்று பிரச்சனை கூடுதலாக இருக்கிறது. அப்போ பவுல் சொல்றாரு, அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காக கொஞ்சம் திராட்சை ரசம் கூட்டிக்கொள். இது அந்த மதுபானத்திற்காக உற்பத்தி பண்ணப்படுகிற திராட்சை ரசம் அல்ல, ஃபெர்மெண்டேட்டட் அல்ல, இது ஜூஸ். அடிக்கடி நேருகிற பலவீனங்களுக்காக. பவுலுக்கு ஆவிக்குரிய மகன். ஏன் இப்படி அந்த கேள்வி வருகிறது. இதே அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகள் அதிகமாக செய்தார்கள். ஆனால் இது எங்க நிருபங்களில் வருகிறது. இன்னொரு வசனம் வாசியுங்கள். யாக்கோபு நிருபம் 5:13-15. யாக்கோபு 5:13-15. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மீட்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பின்னியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவன் ஆனால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இந்த வசனம் சொல்றதை முழுமையா அடுத்த வாரம் விளக்குறேன், என்ன சொல்ல வருகிறது என்று. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவன் சுகமளிக்க வரம் பெற்றவனை தேடி போங்கள் என்றோ, சுகமளிக்கும் வரங்களை உள்ளவரை தேடுங்கள் என்று சொல்லலை. மூப்பர்களை வரவழைக்கட்டும். அவங்க ஜோமன். இப்போ கர்த்தர் எழுப்புவார். அவன் செய்த பாவத்து நிமித்தம் வியாதி வந்ததாக இருக்குமானால், சில வியாதிகள் பாவத்து நிமித்தம் வரும், அதை நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். வியாதி எல்லாருக்கும் வரும், ஆனால் சில வியாதிகள் பாவத்து நிமித்தம் வரும். அப்போது அந்த பாவத்திற்காக மனம் திரும்ப வேண்டி இருக்கும். இப்போது கொரிந்தியரில் கர்த்தருடைய பந்தி அவர்கள் குறித்து தவறாக இது பண்ணினா அது நிமித்தமே வியாதிக்காரரானார்கள். தேவனுடைய சிக்ஷை நிமித்தம் வியாதி வரும், அதெல்லாம் பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் அதை பாவங்கு மாற்றப்படும் போது, தேவனோட ஒப்புரவாகும் போது அது நிமித்தம் வந்த வியாதி மாற்றப்படும். இதுதான் அது சொல்ல வருகிற செய்தி. அங்கு சுகமளிக்கும் வரத்தை பற்றி பேசவில்லை. ஆகையினாலே இந்த காரியத்தை குறித்து இன்றைக்கு சபைகள் நடுவே மாற்று கருத்துக்கள் இருக்கிறது. சிலர் சொல்லுகிறார்கள், என்னவா இருந்தாலும் அப்போஸ்தலர்கள் செய்தார்கள், அப்போஸ்தல நடவடிக்கைகளை பார்க்கிறோம், அவர்கள் போன இடங்களிலெல்லாம் கர்த்தர் மகிமைப்பட்டார், அற்புதங்களை செய்தார்கள், அடையாளங்களை செய்தார்கள், பேதுரு செய்தார், பவுல் செய்தார், சீஷர்கள் செய்தார்கள், இயேசு கிறிஸ்து செய்தார். இயேசு சொன்னார், என்னை விட அதிகமாக என் கிரியை செய்வான், என்னை விசுவாசிக்கிறவன் செய்வான், நாங்கள் செய்வோம் என்று சிலர் சொல்லி வருகிறார்கள். ஆனால் இந்த முழு செய்தியும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தேவன் அவர்களை பயன்படுத்தினார், அப்போஸ்தலர்களுக்கு பயன்படுத்தினார். ஆனால் எல்லா காலங்களிலும் பயன்படவில்லை. சொல்லப்போனால் அப்போஸ்தலருடைய வாழ்வின் இறுதி கட்டத்திலேயே அவர்களுக்கு இந்த வரம் அதிகமாய் செயல்படுவதை வேதாகமத்திலிருந்து பார்க்க முடியவில்லை. எதிர்மாறாக தான் செயல்பட்டது. ஆனால் கர்த்தர் இறங்கினார் சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்கள் கிரியை செய்ய முடியவில்லை. எப்பாபிராத்து மரித்து போவான் என்று எண்ணினோம், ஆனால் கர்த்தர் இறங்கினார், அதனால நான் தேற்றப்பட்டிருக்கிறேன்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் சுகம் கொடுக்கிறார், அதில் மாற்று கருத்து இல்லை. கர்த்தர் சுகம் கொடுக்கலாம், சிலருக்கு சுகம் கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் சுகம் கொடுக்கிற செயல் குறைந்து போகவில்லை. ஒரு நபருக்கு தனிப்பட்ட வரம் செயல்பட்டு அதன் மூலமாக சுகம் பெறுகிற அந்த செயல் வேதாகமத்தின்
நிருபங்களின் பக்கங்களிலே இருந்து அதற்காக சாட்சிகளை நாம் பார்க்க முடியாது. சொல்லப்போனால் பவுலே வியாதியாக அநேக நேரம் அவர் வாழ்வு முழுவதும் வியாதியோடு அவர் போராடினார். சொல்லப்போனால் ஒரு வசனம் வாசிங்கள், கலாத்தியர் 4வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். கலாத்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்தோடு முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி சரீர பலவீனத்தோடு, அவருக்கு இது மட்டும் அநேக இடத்துல சொல்லுவார், அகால பிறவியாக இருந்தேன், born out of due time. அதனாலதான் அவருக்கு கூடிய ஊழியத்துல ஒரு லூக் என்கிற ஒரு மருத்துவர் எப்பவுமே துணையா இருந்தார். அப்போ அவருக்கு மருத்துவ ஆலோசனைகள், அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ற, ஆண்டவரே எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை மாற்றி போடும் என்று 3 தடவை கர்த்தரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். இப்போ இவைகளெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். சுகமாக்குகிற வரம் என்றால் என்ன? ஒரே வார்த்தை, ஒரே தொடுதலிலே எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் ஒரே இமைப்பொழுதில் சுகத்தை பெறக்கூடியது, அற்புதத்தை பெறக்கூடியது, இயல்பு நிலைக்கு திரும்பக்கூடியது. அதை இயேசு கிறிஸ்து பூரணமாய் செய்தார். அப்போஸ்தலர்கள் தங்களுடைய ஊழியத்தின் ஆரம்ப கட்டத்திலே செய்தார்கள். இறுதி பகுதியிலே அவர்களால் அதிகமாக இதை செய்ய முடியவில்லை என்று பார்க்கிறோம், என்று வேதாகமத்தின் நட்சத்திரம் மூலமாய் பார்க்கிறோம். இப்போ இந்த வரத்தினுடைய கண்ணோட்டத்தை நம்ம பார்த்துட்டோம். அதில் இயேசு கிறிஸ்து செயல்படுத்தினது, அதை குறித்து அந்த வரம் எப்படி செயல்பட்டது என்பதை குறித்து அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ செயல்படுத்தினது எப்படி, இன்றைக்கு சொல்லுகிறவர்கள் அதை எப்படி, எதற்கு வித்தியாசங்களை பார்க்கணும். இன்றைக்கு நாங்கள் வரம் பெற்றோம் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் வரத்தை பயன்படுத்துறதுக்கு வித்தியாசத்தை நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். இப்போ இந்த சுகமளிக்க வரத்தை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அப்படி என்றால் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும், அது முக்கியமானது. முதலாவது, இது மருத்துவத்தினாலே வருகிற சுகம் அல்ல. சிலர் சொல்லுகிறார்கள் சுகமளிக்கிற வரம் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கும் இருக்கிறது. அது எப்படி இருக்கிறது? தேவன் மருந்து மாத்திரைகள் மூலமாக, மருத்துவத்தின் மூலமாக, சிகிச்சையின் மூலமாக சுகப்படுத்துகிறார். we treat, God heals என்று சொல்வார்கள். அது சுகமாக்கும் வரம் என்று சொல்லுவார்கள். சிலருக்கு அவங்க ஜெபத்தோட ட்ரீட்மெண்ட் செய்வாங்க, அது என்ன வியாதியாக இருந்தாலும் சுகமாயிரும் என்று சொல்லி. இதில் எது உண்மை என்றால், ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் வாய்க்க பண்ணுவது கர்த்தர் என்பது உண்மை. என்ன சிகிச்சை எடுத்தாலும் கர்த்தர் தான் அதை ஆசீர்வதிக்க வேண்டும். எனக்கு தெரிந்த அந்த கொரோனால் பாதிக்கப்பட்டு மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்ட கர்த்தருடைய ஊழியர்கள் உண்டு. ஒரு பக்கம் அவங்க என்ன முடியுதோ அந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க, ஆனால் இயல்பாக அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பிழைக்க முடியாது. என்றாலும் அந்த ட்ரீட்மெண்ட்டை பயன்படுத்தி தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே அவர்களுக்கு சுகம் கொடுத்திருக்கிறார், என்னுடைய நண்பர்கள். ஆகையினாலே தேவன் சுகம் கொடுக்கவில்லை என்பது அல்ல, கொடுக்கிறார். ஆனால் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தெய்வீக சுகம் என்பது மருந்து மாத்திரை மூலமாக வரக்கூடிய சுகம் அல்ல. இது முழுமையாக தேவன் தரக்கூடியது. இப்போ பழைய ஏற்பாட்டில் யாத்திரா 15:26 ஆண்டவர் சொல்வார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுவார். நானே பரிகாரியாகிய கர்த்தர். அப்போ மருத்துவத்தின் மூலமாக வரக்கூடிய ஆரோக்கியம் சுகமாக்கும் வரம் அல்ல. தேவன் மருத்துவத்தை பயன்படுத்தி சுகமாக்க முடியும். சுகமாக்கும் வரம் என்று சொல்லக்கூடியது அது அல்ல. அதே போல நான் சொன்னது போல சுகமாக்கும் வரம் அற்புதங்களை செய்யும் சக்தி அல்ல. இதற்கு ரெண்டுக்கும் சில வேளைகளில் ஒன்றித்து போகும், ஆனால் வித்தியாசங்களும் உண்டு. அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த சுகமாக்கும் வரம் எப்படி செயல்பட்டது என்று நீங்கள் பார்க்க வேண்டுமானால், முதலாவது இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து பார்க்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் துவங்கி அடுத்த வாரத்தில் அதிகமாக பார்ப்போம். ஒரு சில காரியங்களை மட்டும் நம்ம பார்ப்போம். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 23-24. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெபாலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகள் சகல நோய்களை நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியா எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்திருந்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார்.
அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஜனங்களுக்கு உண்டான சகல வியாதிகள், சகல நோய்கள். அது ஒரு நபருக்கு இல்லை அடுத்த மாதம் இருக்கு ஒரே வார்த்தை. இயேசுடைய சுகமாக்கும் ஊழியம் எழும்புவாயாக, திறக்கப்படுவாயாக, இல்லாட்டும் ஒரே தொடுதல், அவ்வளோதான். என்னது? சகல வியாதிகள், சகல நோய்கள். எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, எந்த வியாதி என்று சொன்னால் அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய பிரதான வியாதி, அது எதுவாக இருந்தாலும் சுகமாக்கினார். எந்த வியாதியாக இருந்தாலும் என்று சொல்லும் பொழுது பூரணமான சுகம் என்று சொல்லக்கூடியது நித்தியத்தில் தான் வரும். ஏனென்றால் என்னதான் சுகம் பெற்றாலும் அடுத்ததாக வயதாக சரீரம் பலவீனம் அடையதான் போகிறது. ஆனால் எந்த வியாதியும் சுகமாக்கினார் என்று சொல்லும் பொழுது இயல்பாக இருக்கக்கூடிய நிலை. ஏனென்றால் பாவத்தினாலே வீழ்ச்சி அடைந்திருக்கிறான், சரீரம் பலவீனப்பட்டிருக்கிறது, அது பொதுவாக இருக்கிறது, அது மாற்றப்படமாகாது. அதை சுகமாக்கும் வரம் மாற்றாது, அது நித்தியத்திலே உயிர்த்தெழுதலிலே தான் மாறும். ஆனால் அதை தாண்டி இயல்பாக இருக்கக்கூடிய உறுப்புகள், காலத்திற்கு முன்பே செயலிழக்கக்கூடியது, செயல்படாமல் இருக்கக்கூடியவைகள் சுஸ்தமாக்கப்பட்டது. அதே போல அடுத்து இந்த 4 சுவிசேஷங்களை பார்த்தால் இது பொதுவாக சொல்லுகிறது. 4 சுவிசேஷங்களை பார்த்தால் தனிநபர்கள், குஷ்டரோகம் பிடித்தவர்கள், சந்திர ரோகிகள், பலவித வியாதிகள். அதை எழுதினால் எந்த தலை முதல் கால் வரை அன்றைக்கு அறிந்திருந்த அத்தனை விதமான வியாதிகள். இது தலைவலி, காய்ச்சல், கண் ஐபால் இருக்காது, கண்ணே இருக்காது, ஆனால் கண் வரும். அந்த அற்புதம் ஆனால் இயேசு கிறிஸ்துவை தவிர கண்கள் திறக்கப்பட்டது வேதாகமத்தில் யாரும் செய்யவில்லை. அதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதே போல மத்தேயு 10வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷரை தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்தாவிகளை துரத்தும், சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அது நிரந்தர அதிகாரம் அல்ல. இந்த ஒரு ஊழியத்தை அனுப்பும் போது அப்போ ஒரு அதிகாரம் கொடுக்கிறார். நீங்கள் இந்த ஊழியத்தை முடிச்சுட்டு வரும்பொழுது சகல நோய்கள், வியாதிகளை நீக்க அதிகாரம் கொடுத்தார். யார் யாருக்குன்னு சொல்கிறார். அப்போ அவர்கள் அடுத்து சாட்சி சொல்கிறாங்க. மத்தேயு 11வது அதிகாரத்தில் யோவான் கேட்கும்போது, யோவானை ஆள் அனுப்பி கேட்கும்போது இயேசு சொல்கிறார், குருடர் பார்வையடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தமாக்குறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், மரித்தோர்கள் எழுந்திருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஏசாயா 42க்கு நிறைவேறுதல். இப்போ இதுவரை நடக்காதது உலகத்திலே. குருடர் பார்க்கறது, சப்பானி நடக்கிறது, குஷ்டரோகி சொஸ்தமாக்குறது, செவிடர் கேட்கிறது, மரித்தோர் எழுந்திருக்கிறது. இதுவரைக்கும் உலகத்தில் நடக்காதவைகள் சர்வ சாதாரணமாக நடக்கிறது. சீஷர்களும் இவைகளை செய்தார்கள். இது சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து செய்தது அதிகமாக இருக்கிறது. அது யோவான் சுவிசேஷம் அதனுடைய 20வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் அழகாக சொல்வார். இயேசு கிறிஸ்து செய்த கடைசி வசனம், இயேசு செய்த வேறு அநேக காரியங்கள் உண்டு, அவைகளில் ஒவ்வொன்றாக எழுதப்படும் புத்தகங்கள் உரங்கொள்ளாதென்று எண்ணுகிறேன். அது சொல்லிக்கிட்டே அவ்வளவு ஒவ்வொரு நாளும் சுகம், ஒவ்வொரு நாளும் அற்புதம். அதே போல அடுத்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே வந்தீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து செய்த போல இவர்கள் அதிகமாக செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இப்போ 3வது அதிகாரம் 6 முதல் 8 வரை பார்க்கும் பொழுது, பொழுது பேதுரு வெள்ளியும் பொன்னின் இடத்தில் உள்ளவனத்திற்கு நசரன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி வலதுகையினால் பிடித்து விட்டான். கால்கள் கரடுகள் பலம் கொண்டது. அவன் குதித்திலிருந்து நின்று நடந்தான். குதித்து தேவனை தூத்திக் கொண்டு தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். இது ஒரு பெரிய அற்புதம். இயேசு கிறிஸ்து செய்த அற்புதத்தினால அநேக கத்திடமாக திருப்பப்பட்டார்கள். எதிர்ப்புகள் வந்தது. லாசருவை எழுப்பின பொழுது இயேசுவை எதிர்த்தார்கள், லாசருவையும் கொல்ல வகை தேடினார்கள். இங்கே அப்போஸ்தலர் செய்த பொழுதும் ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு கிரியை, இன்னொரு பக்கம் எதிர்ப்புகள் வருகிறது. அதே போல அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரத்திலே 33 முதல் 35 வரை உள்ள வசனங்களிலே பார்க்கும் பொழுது, 8 வருஷமாய் கட்டில் மேல் தீவிரமாகவே கிடந்த ஐனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷனை கேட்டான். அப்போ பேதுரு அவனை பார்த்து, ஐனியாவை இயேசு கிறிஸ்துவினை குணமாக்குகிற, நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே எழுந்திருந்தான். அடுத்ததாக தொற்காள் என்கிறவர்கள் அவங்க மரித்து போறாங்க. பேதுரு அவர்களை உயிரோடு எழுப்புகிறார். அது நடைபெறுகிறது. அதில் குறிப்பாக அப்போஸ்தலர்கள் தான் அதிகமாக செய்ததை பார்க்கணும், வேறு யாரும் செய்ததை பார்க்க முடியாது. ஸ்தேவான் அந்த எருசலேமுடைய மூப்பர்களில் ஒருவர், அவரும் அடையாளங்களை செய்ததாக பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 6:8, ஸ்தேவான் விசுவாசத்தினால வல்லமையினால் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்தான். அடுத்ததாக அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஊழியம், பர்னபாவுடைய ஊழியம். அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 3வது வசனம்.
அங்கே அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களை போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சி அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்களால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். அந்த அற்புதங்களிலே தெய்வீக சுகமும் உள்ளடக்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ஒரு பக்கம் ஆச்சரியப்படுகிறார்கள், ஒரு பக்கம் விசுவாசிக்கிறார்கள், இன்னொரு பக்கம் எதிர்க்கிறார்கள். பரிசேயர் சதுசேயர் போன்ற இயேசுவை எதிர்த்தார்கள், அப்போஸ்தலரை எடுத்தார்கள், கலகமும் வந்தது, பிரச்சனைகள் உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்திலே 8 முதல் 10வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, லீஸ்திராவிலே ஒருவன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோது நடவாமல் கால் விளங்காதவன் உட்கார்ந்து இப்போ பவுல் பேசுறதை கேட்கிறாரு. இப்போ பவுல் சொல்றாரு, நீ எழுந்து கால் ஒன்றி நிமிர்ந்து நில், உரத்த சத்தங்களை சொல்லும் போது அவன் குதித்தெழுந்து நடந்தான். முதல்ல நினைச்சாங்க தேவரூபம் தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து இறங்கி வந்திருக்கிறாள் என்று சொல்லி அவங்களுக்கெல்லாம் எருதுகள் எல்லாம் பலியிட மனதா இருந்தாங்க. இவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிடறாங்க, நாங்கள் சாதாரண மனிதர்கள் தான் சொல்லி அப்படி அவங்களுக்கு வசனத்தை பேசுகிறார்கள். அதே பேசின கூட்டம் கொஞ்ச நேரத்தில் இவர்களை கல்லறை சூழ்நிலை ஆயிட்டு. ஏன்னா அதுக்கு பிறகு சொல்லியும் அதுக்கு பிறகு 19வது வசனம், பின்பு அந்தியோகியா இக்கோனியாவில் சில யூதர்கள் ஜனங்களுக்கு போதனை செய்து உடன் மனசை மாத்திட்டாங்க. எந்த ஜனங்கள் இவருக்கு பலியிட மனதா இருக்கிறாங்களோ அதே ஜனங்கள் என்ன செய்தாங்க? 19வது வசனம், பவுலை கல்லறைந்தவன் செத்து போனான் என்று எண்ணி இழுத்து கொண்டு போனாங்க. ஆனால் பவுல் ஆண்டவருடைய கிருபையினாலே அற்புதத்தினாலே எழுந்து நின்று பட்டணத்திற்குள் பிரவேசித்தார். பர்னபாவுடனே தர்பைக்கு போனார். இப்படி அவங்களுடைய ஊழியத்தினால ஆசீர்வாதங்களை வந்தது, எதிர்ப்பு வந்தது. இதுல இருந்து ஒரு பாடம் உண்டு. ரொம்ப புகழ்த்தினாங்கன்னா அது என்றைக்கும் புகழ்த்திட்டு இருப்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. ரொம்ப தூக்கி வைக்கிறவங்களே தூக்கி கீழே தள்ள முடியும். இது அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தை திரும்ப நீங்கள் வாசித்து பார்த்தால் தெரியும். ஆகையினாலே எந்த மனிதர்களையும் நம்பக்கூடாது, புகழையும் நம்பக்கூடாது, கர்த்தர் ஒருவரையே சார்ந்திருக்க வேண்டும். இதுதான் எங்களுக்கு இடைப்பட்ட காலம். அதற்கு அடுத்ததாக நான் நிருபத்தில் பார்த்தோம், எப்பாப்ராத்து, தீமோத்தேயு போன்றவர்கள், பவுலுடைய உடன்வேலையாட்கள், பவுலே சுகவீனமாக இருப்பது, வியாதிக்காரரை விட்டு வந்தேன் என்று இந்த நிருபங்களில் பார்த்தா இவர்கள் சுகமளிக்கிறதை பார்க்க முடியாது, சுகமளிக்க கட்டளை கொடுப்பதையும் பார்க்க முடியாது. ஆனால் வியாதியாக இருக்கிறதை பார்க்க முடியும், வியாதியில் மறிக்கிறதை பார்க்க முடியும். ஏன் ஒரு வித்தியாசம்? இந்த வித்தியாசத்தை குறித்து பேசும்போது தான் சிலர் கிறிஸ்தவர்களுக்குள்ளதாகவே ஒரு சாரார் இந்த வரமானது சுவிசேஷத்தை பிரபல்யப்படுத்துவதற்காக, கர்த்தருடைய வார்த்தையை உலகெங்கும் கொண்டு போவதற்காக தேவன் அடையாளங்களை அற்புதங்களை பயன்படுத்தினார். அப்பொழுது பயன்படுத்தப்பட்டதில் ஒரு வரம் தான் இது. அதனுடைய தேவை முடிவெற்ற போது தேவன் அந்த வரத்தை கொடுப்பதை நிறுத்தினார் என்று சொல்லுகிறார். இதுதான் அதிகமான வேதாகமர்கள் சபை சரித்திரத்தில் அதிகமான விசுவாசிக்கக்கூடியதும் வசன ஆதாரம் அதிகமாக இருக்கக்கூடியதுமாக இருக்கிறது. ஆனால் சில சபையார் இன்றைக்கு குறிப்பாக பெந்தேகோஸ்தே சபையினர், அதிலும் ஒரு சாரார், தேவன் இன்றைக்கும் எங்களுக்கு சுகத்தை வலிக்கும் வரத்தை எங்களில் சிலருக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அதனுடைய கிரியைகள் அதனுடைய உண்மைத்தன்மை பற்றி பார்க்கும் பொழுது அநேக கேள்விகள் எழுகின்றன. குறிப்பாக கத்தோலிக்க சபையார் இது இன்றைக்கு இருக்கிறது என்று நம்புகிறார்கள். குறிப்பாக அப்படினாலே தான் உலகத்திலே பல இடங்களிலே ஷ்ரைன் வச்சிருக்கிறாங்க. இப்போ தெய்வீக சுகம், தேவன் சுகம் கொடுக்கிறார், ஆனால் சுகமளிக்கும் வரம் அப்போஸ்தலருடைய காலத்தோடு முடிவுற்றது என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்து இருக்கிறது. இல்லை, அப்போஸ்தலரிடத்திலிருந்து தொட்டு வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி கத்தோலிக்க சபையார் நம்புகிறார்கள். ஏனென்றால் அந்த அப்போஸ்டலிக் மினிஸ்ட்ரி, அப்போஸ்தல ஊழியம் அந்த போப் மூலமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. கத்தோலிக்க சபை தான் உண்மையான சபை, அதன் மூலமாக இதெல்லாம் நடைபெறுகிறது என்று சொல்லுகிறதுனாலே ஆங்காங்கு நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதே போல பெந்தேகோஸ்தே சபையினரில் குறிப்பாக சில கூட்டங்கள், அவைகள் நாங்கள் வரங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நேரடியாக சொல்லுகிறார்கள். இல்லை, சிலர் நாங்கள் ஜெபித்தால் அற்புதங்கள் நடக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஜெபித்த ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், அதில் மாற்று கருத்திலே ஜெபம் பண்ண வேண்டும். ஆனால் அந்த சுகமளிக்கும் வரத்தை குறித்து இப்படி என்ற கருத்துக்கள் இருக்கிறது. இவைகள் தான் நீங்கள் அறிமுகமாக அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்களாக இருக்கிறது. இன்றைக்கு இன்னும் சில காரியங்களை நான் சொல்லிட்டு அடுத்த வாரத்தில் தொடர்ந்துள்ள காரியங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ சுகமளிக்க வரம் என்றால் என்னவென்று சொல்லி பார்த்தோம்.
அது சுகமளிக்கும் வரம் என்று சொல்லும் பொழுது ஒரே வார்த்தை, ஒரே தொடுதலிலே ஆரோக்கியமற்றிருந்த உடல் உறுப்புகள் ஆரோக்கிய நிலைக்கு திரும்பக்கூடிய செயல். அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே மருந்து மாத்திரைகள் இல்லாமல், மருத்துவர்கள் இல்லாமல் நடைபெறக்கூடியது. அது தேவனுடைய விசேஷித்த ஈவு. இதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தில் அதிகமாக செயல்படுத்தினார். அப்போஸ்தலர்கள் அதிகமாக செயல்படுத்தினார்கள். இது அப்போ சுவிசேஷங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே எடுத்து ஆளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இந்த சுகமளிக்கும் வரம் எதுவல்ல, என்ன செய்யாது என்பதை நாம் பார்க்கணும். சுகமளிக்கும் வரம் பைபிளில் பார்க்கும் பொழுது என்ன செய்தது என்று சொல்லி பார்த்தோம். எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாக்கப்பட்டார்கள், அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள். ஆனால் சுகமளிக்கும் வரம் எதை செய்யவில்லை என்பதை பார்க்க வேண்டும். சுகமளிக்கும் வரம் ஒரு மனிதனுடைய தலை முதல் கால் வரை இருக்கிற சகல நோய்களை தீர்த்து அவனை வியாதி இல்லாத நிலைக்கு மாற்றிவிடவில்லை. அதாவது தலை முதல் கால் வரை எந்த நோய் இல்லாமல் பரிபூர்ணமாக மாற்றப்பட்டால் அதற்கு பிறகு மரணமே வராது. அது எப்பொழுதுதான் வரும்? சரீர உயிர்த்தெழுதல் தான் மறுரூபமாகும் போதுதான் அழிவுள்ள சரீரமாகியது அழியாமையும், சாவுக்கு ஏதுவான சரீரமாகியது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அப்போ தேவனுடைய சுகமளிக்கும் வரம் என்ன செய்தது? அவருடைய மரணத்தை தாமதப்படுத்தினது. அவர்கள் வாழ்ந்து கொண்டோர் இயல்பு நிலைமைக்கு திருப்பினது, ஆனால் மகிமையின் நிலைமைக்கு மாற்றவில்லை. லாசருக்கு தேவன் உயிரை கொடுத்தார், உயிர்த்தெழும்ப மரித்து போன லாசரு உயிரோடு எழுப்பினார். ஆனால் அந்த லாசரு திரும்ப மரித்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், சரீரப்பரகம் மகிமையின் சரீரத்தில் உயிர்த்தெழுந்தார். மற்றவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டவர்களும் இயல்பான சரீரத்தோடு எழுப்பப்பட்டார்கள், பழைய நிலைக்கு திரும்பினார்கள் என்று சொல்லி ஒரு நார்மலுக்கு திரும்பினாங்க. இதுதான் சுகமளிக்கும் வரம் செய்தது. ஆகையினாலே இந்த சுகமளிக்கும் வரம் என்ன செய்யவில்லை என்று சொல்லி பார்க்கும் பொழுது இதை செய்யவில்லை என்று சொல்லி அறிய வேண்டும். முதலாவது. இரண்டாவது, சுகமளிக்கும் வரங்கள் எல்லா நேரமும் விசுவாசத்தோடு தொடர்புடையதாக இருக்கவில்லை. நீ விசுவாசித்தால் தான் உனக்கு சுகம் கிடைக்கும். நீ இப்போ சில இடங்களில் நினைக்க நடக்கிறது என்றால், ஜெபம் பண்ணி ஆண்டவர் சுகம் கொடுத்தால் நான் ஜெபித்து தான் நடந்ததுன்னு சொல்றாங்க சிலர். நான் ஜெபித்து தான் நடந்தேன். ஜெபித்து நடக்காவிட்டால் நீ ரகசிய பாவத்தில் இருக்கிறதான் உனக்கு நடக்கவில்லை என்று பழியை தூக்கி போடுகிறார். ஆனால் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது வியாதி வருவதையும் விசுவாசம் இல்லாததனால் என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் சுகம் வராததையும் விசுவாசம் இல்லாததனால் ரகசிய பாவம் என்று சொல்லிவிட முடியாது. சில சூழ்நிலைகளில் பாவம் வியாதியோடு தொடர்புடையதாக இருக்கிறது. பாவத்தினால் வியாதிகள் வரும் சில சூழ்நிலைகளிலே. அது கொரிந்தியரில் நம்ம பார்க்கிறோம், எபிரேயரில் பார்க்கிறோம். ஆனால் எல்லா வேளைகளிலும் வியாதியால் தான், பாவத்தினால்தான் வியாதி வருகிறது எடுத்தால், அப்போ பவுல் ஒரு பெரிய பாவியாக இருந்தாரா? அப்போ இன்றைக்கு பவுலுக்கு இருந்த மாதிரி எனக்கு வியாதி இல்லை. அப்போ பவுல் வியாதிக்காரராக என்ன இருந்தேன், பலவீனத்தோடு பேசினேன், அப்போ பெரிய பாவத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாருன்னு எடுக்க முடியுமா? அதே போல் எப்பாப்ராத்து பெரிய பாவம் செய்தனால தான் அவர் மரணப்படுக்கையா நான் சொல்ல முடியுமா? தீமோத்தேயுக்கு வயிற்று பிரச்சனை இருக்கிறது, அவர் பாவத்தில் வாழ்ந்துட்டு இருந்தார் அப்படின்னா பவுல் சொல்லியிருக்கேன் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி வியாதி சரியா இருக்குன்னு சொல்லிடுறேன். அப்படி அல்ல. அப்போது தோற்கால் தான தர்மம் செய்தாங்க, அவங்க காலத்துக்கு முன்பதாகவே மறிக்க வேண்டி வந்தது, அது அவங்க பாவம் செய்தனால்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே போல் சுகம் பெறுவதும் விசுவாசம் இருந்ததுனால தான் சுகம் கிடைச்சுன்னு சொல்ல முடியாது. பேதுருவும் யோவான ஆலயத்துக்கு போகிறாங்க, அவங்க பிச்சை கேட்குறாரு. சுகம் வியாதியை சப்பானியாக இருந்தவர் பிச்சை கேட்குறாரு. அவர் சுகம் எதிர்பார்க்கல, எனக்கு சுகம் கிடைப்பீர்களா, விசுவாசத்தில் நிற்கிறேன் என்று சொல்லி. அவருக்கு எதிர்பார்த்தது ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணினார். இவங்க சொல்கிறாங்க, உங்கள்கிட்ட தர்றதுக்கு வெள்ளியும் பொண்ணு இடத்துல இல்லை, என்கிட்ட உள்ளதை உனக்கு தர்றேன், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அப்போ அவருக்கு விசுவாசத்தினால் அவர் சுகம் பெற்றுக்கொண்டதாக நாம் பார்க்க முடியாது. எல்லா நேரங்களிலும் அவர் விசுவாசத்தினால தான் சுகம் பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போது 10 குஷ்டரோகிகள் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தர் மேல் அதிக விசுவாசம் உள்ளவர்களாக ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை நேசித்து வாழ்ந்தார்கள் என்று சொல்ல முடியாது. 10 குஷ்டரோகிகள் ஒருவர் மட்டும்தான் திரும்பி கர்த்தரை மேம்படுத்தினால் 10 பேரும் சொஸ்தமாக்கப்பட்டார்கள். ஆகையினால இதை குறித்து நான் அடுத்த வாரத்தில் விவரமாக பேசுகிறேன்.
அந்த இந்த வரம் விசுவாசத்தோடு மட்டும் தொடர்புடையது என்று சொல்லிவிட முடியாது. அதே போல இந்த வரம் எல்லாவித சுகத்திற்கும் இந்த வரத்தை காரணமாக சொல்லிவிட முடியாது. புதிய ஏற்பாட்டில் சுகமாக்கப்பட்ட எல்லாரும் இல்லாவிட்டால் வேதாகமத்தில் நான் ஒருத்தர் நான் சுகம் பெற்றுட்டேன்னு சொன்ன உடனே உண்மையாகவே சுகமளிக்கும் வரத்தினால்தான் இவர் சுகம் பெற்றார் என்றும் நாம் சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் பிசாசுனுடைய செயலாலே நாங்கள் விடுதலை பெற்றோம் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. அசுத்தாவினுடைய கிரியைகளும் நடைபெறுகிறது. யாத்திராமத்தில் பார்க்கிறோம், என்னை எம்பரையும் அற்புதங்களை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அசுத்தாவின் கிரியைகளாலே புதிய ஏற்பாட்டிலும் மாய வித்தைக்காரர்கள் அநேகர் இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகையினாலே சுகம் பெற்றேன் என்று ஒருவர் புதிய ஏற்பாட்டிலே சொன்னவுடனே அவர் தேவனாலே தான் சுகம் பெற்றார், தெய்வீக சுகம் அவர் வாழ்விலே செயல்பட்டது என்று சொல்லி, சுகமளிக்க வரம் செயல்பட்டது என்று சொல்லி உடனடியாக முடிவுக்கு வந்துவிட முடியாது. அதே போல சுகமளிக்கும் வரம் என்று சொல்லும் பொழுது தொடர்ந்துள்ள அனைத்து தலைமுறைகளிலும் இது தொடர்ந்ததாக நாம் பார்க்க முடியாது. தேவன் அனைத்து தலைமுறைகளிலும் சுகம் கொடுக்கிறார், ஆனால் இந்த சுகமளிக்கிற வரம் அனைத்து தலைமுறைகளிலும் இருந்ததாக பார்க்க முடியாது. அதனுடைய நோக்கம் கருதி ஆண்டவர் நிறைவேற்றினார், அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகினாலே இன்றைக்கு இந்த அறிமுக காரியங்களை பார்த்துருக்கிறோம். சுகமளிக்கும் வரத்தை குறித்து இன்றைக்கு சபை நடுவிலே என்ன கருத்துக்கள் காணப்படுகிறது. அதுக்கு முன்பதாக முதலாவது என்ன பார்த்தோம்? சுகமளிக்கும் வரத்தை குறித்ததான கேள்விகள் என்ன காணப்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு சுகமளிக்கும் வரத்தை பற்றி கேள்விகள் இருக்கிறது. அடுத்ததாக சுகமளிக்கும் வரம் என்றால் என்னவென்று சொல்லி பார்த்தோம். சுகமளிக்கும் வரங்கள் என்று சொல்லி, சுகமளிக்கும் வரங்கள் என்று ஏன் பன்மையிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். பன்மையிலே வரங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்த்தோம். சுகமளிக்கும் வரத்தினுடைய வரையறை என்ன என்று சொல்லி பார்த்தோம். சுகமளிக்கும் வரம் வேதாகமத்திலே எப்படி யார் மூலமாய் செயல்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். எந்தெந்த காலங்களில் எப்படி செயல்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் வாழ்விலே செயல்பட்டது என்று சொல்லி பார்த்தோம். சுகமளிக்கிற வரம் எதுவல்ல என்று சொல்லி பார்த்தோம். எதுவல்ல என்று சொல்லி பார்த்தோம். இதில் அப்போ இந்த காரியங்களே அடிப்படையான காரியங்களை நீங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். இந்த சுகமளிக்கும் வரத்தை நீங்கள் குறித்து பார்க்கும் பொழுது, சுகமளிக்கும் வரம் அதே போல் அற்புதங்களை செய்யும் சக்தி, இந்த அற்புதங்கள் அடையாளங்கள் குறிப்பாக வேதாகமத்திலே முக்கியமான சில காலகட்டங்கள் நடந்திருக்கிறது. மோசே யோசுவாவின் காலகட்டம் அதிகமான அற்புத அடையாளங்கள். அடுத்ததாக அற்புத அடையாளங்கள் அதிகமாக பார்க்க முடியாது. அடுத்ததாக எலியா எலிசாவின் காலகட்டம், அதிலே அற்புத அடையாளங்கள், இந்த சுகமளிக்கும் செயல் அப்போதான் நடக்குது. அடுத்ததாக புதிய ஏற்பாட்டில், அதுக்கு இடையில ரொம்ப பார்க்க முடியாது. அடுத்த புதிய ஏற்பாட்டில் வரும்போது இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்கள் அற்புத அடையாளங்கள், அதிலே குறிப்பாக சுகமளித்தல், தெய்வீக சுகமளித்தல், வரமாக சுகமளித்தல். அடுத்ததாக இனி வரக்கூடிய காலகட்டத்திலே உபத்திரவ காலத்திலே அற்புத அடையாளங்களை அதிகமாக பார்ப்போம். சுகமளிக்கும் வரம் செயல்படுவதை பார்க்க முடியாது, ஆனால் அற்புதங்கள் செய்யப்படுவதை அதிகமாக பார்க்க போகிறோம். இப்படி நாம் இந்த சுகமளிக்கிற வரத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் சுகம் கொடுக்கிறார் என்பது உண்மை, ஆனால் சுகமளிக்கிற வரம் செயல்படுகிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்றைக்கு சுகமளிக்கிற வரம் செயல்படுகிறதா என்று பார்க்கும் பொழுது, வேதாகமத்திலிருந்து பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் வாழ்விலே செயல்பட்டது, இயேசு கிறிஸ்து செயல்படுத்தினார். எதற்கு? சுவிசேஷம் செல்வதற்கு, அற்புத அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்துவதற்கு, அந்த வசனத்தை கொடுக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது என்பதை உறுதிப்படுத்துவதற்கு ஆண்டவர் சுகமளிக்கிற வரத்தை தேவன் கொடுத்தார். ஆனால் அந்த வசனம் உலகமெங்கும் புறப்பட்டு போன பிறகு தேவன் இந்த சுகமளிக்கிற வரத்தை யாருக்கும் கொடுத்ததாக நாம் பார்க்க முடியாது. கொடுக்கப்பட்டவர்களே சுகமளிக்கும் வரத்தை செயல்படுத்த முடியாததை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக சபை சரித்திரத்திலும் சுகமளிக்கும் வரம் பெற்றதாக ஒருவரையும் நாம் பார்க்க முடியாது. இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், நாங்கள் வரங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி. அவர்கள் செய்யக்கூடியது அது சுகமளிக்கும் வரத்தில் செய்யக்கூடியதா என்று சொல்லக்கூடியது நாம் பார்க்கும் பொழுது அது தெரிய வரும். அடுத்த வாரத்திலே நாம் இந்த வரத்தை குறித்து சில அடுத்ததாக முக்கியமான காரியங்களை பார்க்க போகிறோம். என்னென்ன முக்கியமான காரியங்கள் பார்க்க வேண்டும் என்றால், வேதாகமத்தில் அநேக வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று இருக்கிறது. நம்முடைய நோய்களே அவர் சுமந்தார் என்று இருக்கிறது.
என்னை விசுவாசிக்கிற என்னையோடு அதிகமான கிரியைகளை செய்வான் என்று இருக்கிறது. விசுவாசிக்கிற நடக்கும் அடையாளங்களாவன வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தில் எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவர்கள் கர்த்தர்கள் எழுப்புவார் என்று இருக்கிறது. இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது? சுகத்தை பற்றி தானே பேசுகிறது. அப்படியானால் இன்றைக்கு சுகமளிக்கும் வரத்தை செயல்படுத்த வைக்க முடியாதா என்கிற கேள்வி இருக்கிறது. வேதாகமத்தில் சுகமளிக்கும் வரம் செயல்பட்டதற்கான இது சுகமளிக்கும் வரம்தான் என்று காண்பிக்கக்கூடிய சில காரியங்கள் உண்டு. இன்றைக்கு சுகமளிக்கிற வரத்தை பெற்றுக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறதை பார்க்க போகிறோம். வியாதி எதனால் என்னென்ன காரணங்களால் வருகிறது சுகத்தை பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக சுகத்தை பற்றி தெரியும் போது வியாதியை குறித்தும் தெரிந்திருக்க வேண்டும். வியாதி எதனால் ஒரு மனிதனுக்கு வருகிறது, என்ன காரணங்களால் வருகிறது என்று சொல்லி. வியாதிப்பட்டவர்களுக்கு எப்பேற்பட்ட ஊழியத்தை நம்ம செய்யணும் இருக்குது. ஏனென்றால் பைபிள் சொல்லுகிறது, உங்களில் ஒரு வியாதிப்பட்டால் சபையின் மூப்பரை வரவழைப்பானாக. டாக்டருக்கு செல்வதோடு மாத்திரமல்ல, மூப்பர்கள் போனோம், மூப்பருடைய சேவை அங்கு தேவையாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. வியாதிப்பட்டால் மூப்பர்களை வரவழைப்பானாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே எப்படி வியாதி உள்ளவர்களுக்கு ஊழியம் செய்வது? தேவன் சுகமாக்குகிறாரா? எப்படி சுகமாக்குகிறார்? தேவன் சுகமாக்குகிறார் என்பது உண்மை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு கூட தேவன் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சுகமாக்க முடியும். ஆனால் செய்கிறாரா என்பது செய்கிறார், ஆனால் எல்லாருக்கும் செய்வதில்லை, எப்பொழுதும் செய்வதில்லை. அதுக்காக ஒரு நோக்கங்கள் உண்டு. சிலருக்கு சில வியாதிகளை அனுமதிக்கிறார், சில காலங்கள் அனுமதிக்கிறார், சிலருக்கு சில காலங்கள் அனுமதித்து விட்டு சுகத்தை கொடுக்கிறார், மருத்துவத்தின் மூலமாக சுகத்தை கொடுக்கிறார். அப்படியே அந்த மருத்துவத்தின் மூலமாக அந்த வியாதி அதிகமாகி விடாதபடி காக்கிறார். சில வேளைகளிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே உடனடியாக சுகம் கொடுக்கிறார், சில வேளைகளிலே சுகம் கொடுக்காமல் இருக்கலாம். அந்த வியாதியின் மூலமாக அவரை தேவன் தன்னுடைய ராஜ்யத்திற்கு அழைத்து கொள்ளக்கூடியதாக செய்கிறார். இப்படி இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இல்லை, நாம் அறிந்து கொள்ள தேவன் சுகமாக்குகிறார், நாம் ஜெபிக்க வேண்டும், இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தேவன் எல்லா நேரங்களிலும் எல்லா வியாதியும் சுகமாக்குவது இல்லை. அதே போல சுகமாக்குகிற வரத்தை தேவன் இன்றைக்கு ஒருவருக்கும் கொடுக்கவில்லை. அதை நாம் பைபிளிலிருந்தும் பார்க்க முடிகிறது, சபை சரித்திரத்திலும் பார்க்க முடிகிறது. அதை குறித்து இன்னும் அதிகமான தெளிவுகளை நாம் கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்திலே நாம் பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போ வந்து நிறைய பாஸ்டர்ஸ் மேபி பென்டிகாஸ்டல் பாஸ்டர்ஸ் எல்லாமே ப்ரேயர் பண்ணி அவங்களுடைய பேர் சொல்லி கூப்பிட்டு சுகமளிக்கிறாங்க. அந்த பேரை சுகம் கொடுத்தாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ப்ரேயர்லேயே சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வந்து அந்த அந்த சுகம் அடைந்தவர்களும் அவங்க சாட்சி கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி எப்படி எடுத்துக்கலாம்? யாருக்குமே சுகம் அடையக்கூடாதுன்னு விரும்புறதில்ல. எல்லாருக்கும் ஒரு வியாதி வரும்போது உங்களையும் சேர்த்து என்னையும் சேர்த்து தான் சுகம் அடைவது தான் விருப்பம். அப்போது இதற்காக ஜெபம் பண்ண வேண்டும், ஜெபிக்கிறார்கள், அதிலே தவறில்லை. ஜெபித்து விட்டு இப்போ எங்கே கேள்வி வருகிறது என்றால், தேவன் சுகம் கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். சுகம் கொடுக்கிறார், கொடுத்து விட்டார் என்று அறிக்கையிடுங்கள் என்று சொல்லி. உண்மையாகவே தேவன் சுகம் கொடுத்திருப்பாரானால் அது சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம். ஆனால் தேவன் சுகம் கொடுக்காமலேயே தேவன் சுகம் கொடுத்ததாக அவர்கள் சிலர் விசுவாசித்து அறிக்கையிடுகிறார்கள். அறிக்கையிட்டால் நான் சுகம் பெற்றுவிட்டேன் என்று அறிக்கையிட்டால் சுகம் கிடைத்து விடும் என்று சொல்லி பல கூட்டங்கள் உண்டு. சுகம் பெற்றுவிட்டாலும் சுகம் பெறாவிட்டாலும் நான் வந்து சுகம் பெற்றேன் என்று சாட்சி சொன்னால் சுகம் கிடைக்கும்னு சொல்கிறவங்க உண்டு. அதே நேரத்தில் சிலர் வந்து மனதளவிலே பாதிக்கப்பட்டிருப்பார்கள். அவர்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கவுன்சிலிங்கோ ஒரு விசுவாசத்தோடு அவர்களுக்காக பேசும்போது மனதளவிலே தேற்றப்படுவார்கள். அந்த மனதளவில் இருக்கிறது கூட சரீரத்தில் சில பாதிப்புகள் ஏற்படுத்தும். சரீர உறுப்புகள் பாதிக்கப்படாமல் மனதளவில் இருக்கிற காயங்கள்னாலே சரீரமே சோர்ந்திருக்கும். அதுலேருந்து அவங்களுக்கு ரிலீஃப் ஆனவுடனே இது ஒரு டிவைன் ஹீலிங் என்று சொல்லுவார்கள். அதே போல் தேவன் சுகம் கொடுக்க முடியும். சிலருக்கு ஒரு சில கூட்டத்தில் வந்து தேவன் அற்புத சுகத்தை கொடுக்க முடியும், கொடுக்க முடியாதுன்றல்ல, கொடுக்க முடியும். அப்படி தேவன் சுகம் கொடுத்த உடனே அந்த சுகம் வந்து அதை பிரசங்கிப்பவருக்கோ ஜெபத்தை நடத்துகிறவருக்கு வரம் பெற்றதுனால சுகம் கிடைச்சதாக கிடையாது. தேவன் இரக்கமுள்ளவர், தேவன் அவருக்கு சுகம் கொடுக்க வேண்டும் என்கிற நியமித்திருக்கிற நேரம் வந்தது.
ஒருவேளை அந்த கூட்டத்தில் அவருக்கு ஆண்டவர் சுகம் கொடுக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கலாம். ஆனால் அதை எப்படி புரிஞ்சு கொள்கிறாங்கன்னா, இவருக்கு கூட்டத்தில் வந்தனால தான் சுகம் கிடச்சிது, அப்போ இவர்கிட்ட என்னதோ இருக்குதுன்னு சொல்லி. அவர்கிட்ட இறுக்கமாக இருந்தால் அவருடைய கூட்டத்திற்கு இருக்கிற இப்பொழுது ஒரு 1000 பேர் வருவார்கள் என்றால் சாட்சி சொல்வது ஒரு 5 பேர் ஆயிருக்கும். அந்த 5 பேரிலே எத்தனை சாட்சி உண்மையாக இவருக்கு இந்தந்த வியாதி இருந்தது, இந்தந்த மெடிக்கல் ப்ரூஃபோட இந்த கூட்டத்துக்கு முன்பதாக இந்த ரிப்போர்ட் இருந்தது, கூட்டம் வந்ததுக்கு முன்பதாக யாருமே ரிப்போர்ட் எடுத்துகிட்டு நிறைய வந்து சொல்கிறத பார்க்க முடியாது. அது ரேராக தான் இருக்கும். பழைய ரிப்போர்ட், புதிய ரிப்போர்ட், புதிய லிவர் கெட்டு போனது, லிவர் வந்து புதியதாய் மாறிவிட்டது, இருதயத்தில் அடைப்பு இருந்தது, இருதயத்திலே எல்லா பிரச்சனை தீர்ந்து விட்டது, லங்ஸில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆச்சுது, சரியாக இருக்குது. இது வந்து சிலர் வந்து மருத்துவ, இப்போ கேன்சராக இருக்கட்டும், கேன்சர் வந்து 4th ஸ்டேஜுக்கு போயிட்டு இனி டாக்டர் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த கூட்டத்திற்கு வந்த பிறகு இப்போ வந்து அந்த கேன்சர் செல்கள் இருந்த தடமே இல்லை, கட்டியே இல்லை, நடக்க முடியாமல் இருந்தார், நடந்தார் என்று சொல்லக்கூடியது. அந்த சாட்சிகள் கூடுதலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சாட்சிகளே குறைவு. சாட்சிகள் கூடுதல் என்னவா இருக்கும் நீங்கள் பார்த்தால் தெரியும். ரொம்ப தலைவலியாக இருந்தது, ரொம்ப கஷ்டமாக இருந்தது, சோர்வாக இருந்தது என்று சொல்லி இயல்பாக இருக்கக்கூடிய சில மனத பிரச்சனையோடு தொடர்புடைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்றதான் அதிக சாட்சி வரும். இதில் சில சாட்சிகள் தான், அந்த சில எத்தனை 10,000 பேர் வந்திருக்கிறா, 10 பேர் சொல்லுவாங்க. அந்த 10 பேர் சொல்வதில் 1 or 2 தான் கொஞ்சம் கன்சர்ன் உள்ள வியாதியாக இருக்கும். அதில் சொல்வதிலும் அவர்கள் மெய்யாகவே வியாதியோடு இருந்து மெய்யாகவே சுகம் பெற்று தான் சொல்கிறாங்களா, இல்லை ஒரு வந்து இந்த ஜெபத்தில் வந்து ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நான் பெற்றுட்டேன்னு நினச்சிட்டு சொல்கிறாங்களா என்பது தெரியாது. அதில் சிலது உண்மையாக இருக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வாய்ப்பு இருப்பதனாலே அது அந்த பிரசங்கியாருடைய வல்லமையினாலே அல்ல, அவர் வரம் பெற்றிருக்கிறார் என்பதனால் அல்ல, தேவன் இறக்கப்பட்டு சுகம் கொடுத்தார் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பிரசங்கியார் வரம் பெற்று போறார் இருந்தால் இயேசு சுகம் கொடுத்தது போல சகல வியாதிக்காரும் சொஸ்தமாக்கப்பட்டார்கள். அப்போ அந்த கூட்டத்தில் போன அத்தனை பேரும் சொஸ்தமாக இருக்க வேண்டும். அப்படி எங்குமே நடப்பதில்லை. இதில் இப்போ 2 கூட்டம் இருக்குது. ஒரு சாரார் இயல்பாகவே ஆண்டவர் இன்றைக்கு வரங்களை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று இயல்பாக நம்பி அதை அடிப்படையை வைத்து ஜெபித்து தேவன் சிலருக்கு அற்புதத்தை செய்த உடனே எங்களுக்கு வரம் இருக்கிறதுன்னு நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள், அது ஒரு சாரார். சில சாரார் இதில் ஆபத்துக்குரியது என்னவென்றால், சிலர் எங்களுக்கு எதுவும் நடக்காமலேயே இப்படி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி இத்தனை பேர் சுகம் பெற்றார்கள் என்று பொய் சாட்சிகளை உருவாக்கி அனைவருடைய விசுவாசத்தை சேதப்படுத்தி வஞ்சித்து கொண்டிருக்கிறவர்கள், இவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து தண்டிக்கப்படுவார்கள். தேவன் சுகப்படுத்துகிறாரா என்று சொன்னால் தேவன் கண்டிப்பாக சுகப்படுத்துகிறார். அற்புதங்களை செய்கிறாரா என்றால் அற்புதங்களை செய்கிறார். தேவன் அற்புதங்களை செய்வதை எனக்கு வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். நான் தேவன் சுகமளிப்பவர் என்பதற்கு எதிரி அல்ல. ஆகையினாலே தேவன் சுகம் கொடுக்கிறார். ஆனால் வந்து நம்ம பார்க்க வேண்டியது ஜெபித்து அற்புதம் செய்திருக்கிறார், செய்ய முடியும். எல்லா வேலையிலும் நான் செய்கிறதில்ல, செய்கிறார். ஆனால் எனக்கு வரம் இருக்கிறது சொல்கிறவங்கள்ட்ட கவனமாக இருங்க. நான் வந்து வரம் வச்சிருக்கிற சுகமளிக்கிற வரம் என்கிட்ட இருக்குது என்ன சொல்கிறவங்கள்ட்ட மட்டும் எச்சரிக்கையாக